வணக்கம். மற்றுமொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். கனேரு மரத்தின் கீழ் நீ கீழே விழுந்து கிடந்தாய், உன் மார்பிலிருந்து குருதி வழிந்தோடியது, நான் உன்னை இழந்தேன், இந்த தேசத்துக்கு அது இழப்பில்லை, ஆனால் பூமிக்கு உன்னால் எழுந்திருக்க முடிந்தாலும் எழுந்திருக்காதே. நீதியே புதைக்கப்பட்டிருக்கும் போது மக்கள் உண்மையில் எங்கு செல்ல முடியும்? அவர்களுக்காக யார் பேசுவார்கள்? சொல்ல முடியாத போர்க்காலத்தில் ரத்தின ஸ்ரீ விஜயசிங்க எழுதிய ஒரு சிங்கள கவிதையில எழுதிய இந்த வரிகள் இன்றும் இன்னும் அதிகளவில் வேதனைக்கு உட்படுத்தப்படும் அதிர்வுடன் திரும்பி வருகின்றன என்பதை இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்று மதியத்துடன் தற்காலிகமாக நிறைவடைந்திருக்கின்றன. இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் 14ஆம் நாளான நேற்றைய தினம் ஜாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெற்றது. முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்களை உள்ளடக்கி மொத்தமாக 23 நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. இதுவரையில் 63 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 54 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் பொலித்தீன் பைகளில் கட்டப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள் இல்லாட்டி எலும்பு துண்டுகள் ஒரு பொலித்தீன் பையில கட்டியிருந்தவாறு மீட்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அந்த இடத்திலிருந்து இதனையும் விட புத்தக பைகளோடு சிறுவர்களுடைய 25 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயமும் இங்கு வெளிவந்திருக்கிறது. இதையும் தாண்டி அந்த சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் சார்ந்த மாதிரி புகைப்படங்களை ஒப்பிடுகின்ற பொழுது அந்த மண்டையோடுகள் இருக்கக்கூடிய வடிவமைப்புகள் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது கடந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வாறான மனிதர்கள் வாழ்ந்த இவ்வாறான தோற்றத்தோடு தான் மனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடும் என்கின்ற அந்த புகைப்படமும் இந்த மண்டையோடுகள் சார்ந்த புகைப்படங்களும் தற்பொழுது பல ஊடகங்களின் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படி செம்மணியினுடைய நகர்வுகள் நகர்ந்து கொண்டு செல்கின்ற பொழுது இன்றைய நாளில் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஜூலை 2025 செம்மணியில் இரண்டாம் கட்ட மறு அகழ்வாராய்ச்சியின் நாட்களில் 7வது நாளில் ஒரு குழந்தையின் எலும்புக்கூடிய எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஆழமற்ற கல்லறைக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் எனும் ஒரு இந்த ஜுனிசெப் பள்ளிக்கூட பையையும் இதற்குள் ஒரு சிறிய பொம்மையும் சுமந்து சென்றேன். இது வெறும் போரின் நினைவல்ல, இது தண்டனையின் கொடூரம் தொடர்ச்சி. செம்மணியிடமிருந்து நாம் கேட்பது கடந்த காலத்தின் எதிரொலியல்ல, இது நிகழ்காலம் உடைந்து திறப்பது, அது மௌனத்தை நிராகரிக்கும் மண் என்கின்றவாறான பல கருத்துக்களோடு இந்த செம்மணி மனித புதைக்குழியானது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. செம்மணியிலிருந்து வெளிப்படுவது வெறும் ஆதாரம் மட்டுமல்ல, அது ஒரு குற்றச்சாட்டு. அது மனச்சாட்சியின் வீழ்ச்சி. இந்த தீர்வின் மேற்பரப்பிற்கு கீழே எலும்புக்கூடுகள் மட்டுமல்ல, ஆனால் திட்டமிடப்பட்டு மௌனிக்கப்பட்ட கதைகள், மறதியின் மீது தனது யுத்தத்துக்கு பிந்திய அமைதியை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தினால் அடக்கப்பட்ட குரல்கள் உள்ளன என்பதற்கான கடும் நினைவூட்டலாக இந்த செம்மணியை நாம் பார்க்க வேண்டும். செம்மணிக்கு திரும்புவது நினைவுடன் மோதுவதாகும். இது மௌனத்துக்கு பதில் கூறுவதாகும். நினைவில் வைத்திருப்பதற்கு பதில் மறுக்கப்பட்டதாக உருவாக்கப்பட்ட நீதித்துறைக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு. 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசாமியினுடைய கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செம்மணி புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு வழிவகுத்திருக்கிறது. அளிப்பதில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அரசாங்கத்தை நடுங்க செய்வதற்காக தற்போது 3 தசாப்தத்துக்கு பின்னர் அவரது கதையும் மண்ணுக்குள் காணாமல் போன ஆயிரக்கணக்கானவர்களின் கதைகளும் திரும்பி வருகின்றன. செம்மணியின் புதைக்குழிகளை மீண்டும் அகழும் நடவடிக்கை 25ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட தற்செயலாக தொடங்கியது. பிப்ரவரியில் ஒரு கட்டுமான திட்டம் எலும்புக்கூடுகளை கண்டுபிடித்திருந்தது. இது அதிகாரப்பூர்வ தலையீட்டை தூண்டியது. அகழ்வாராய்ச்சியின் முதல் கட்டிடத்துக்கு அது பிறகு தடயவியல் தொல்பொருள் ஆய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா குறைந்தது 19 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன என்பதை உறுதிப்படுத்தினார். இதில் 10 மாதங்களும் குறைவான 3 குழந்தைகள் அடங்கும். ட்ரோன்கள் மற்றும் செயற்கைக்கோள் படங்கள் அதிக சாத்தியமான புதைகுழிகளை அடையாளம் கண்டன. ஆனால் அறியப்பட்ட பகுதியில் 40க்கும் குறைவாக அவர்கள் தோண்டி எடுத்திருந்தார்கள். இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தொல்பொருள் முயற்சி அல்ல, இது ஒரு தேசிய அதிர்ச்சி தளம். உண்மையின் புதைக்குழி. ஜூலை 4 யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி புதைக்குழி பகுதியில் அகழ்வாராய்ச்சி குழுக்கள் மேலும் 4 எலும்புக்கூட்டு எச்சங்களை கண்டுபிடித்திருந்தன. அவற்றில் 2 குழந்தைகளுடையது என்று நம்பப்படுகிறது. இது நடந்து கொண்டிருக்கும் நடவடிக்கையின் போது தோண்டி எடுக்கப்பட்ட மொத்த எச்சங்களின் எண்ணிக்கை அன்று
40 அதிகரித்திருந்தது. மனித உரிமை வழக்கறிஞர் ரணிதா ஞானராஜாவில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் செயலற்ற பார்வையாளர்களாக அல்ல, மாறாக நினைவின் தீவிர பாதுகாவலர்களாக அகழ்வாராய்ச்சியில் இணைந்திருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டும் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்னும் காணாமல் போன அன்புக்குரியவர்களை தேடி வருகின்றார்கள். கடந்த கால துரோகங்கள் மீண்டும் நிகழும் என்று பலர் அஞ்சுகின்றனர். முழுமையற்ற தோண்டி எடுப்புகள், நீதித்துறை ஏய்ப்புகள் மற்றும் இறுதியில் அரசியல் மௌனம். இவர்களின் அச்சங்கள் நன்கு நிறுவப்பட்டமை. மன்னார் முதல் களுவாஞ்சிக்குடி வரையிலும், மாத்தளை முதல் சூரியகந்த வரையிலும் அந்த புதைக்குழிகளை விசாரிக்க இலங்கையின் வரலாறு தடைகளின் பட்டியலாக இருந்து வருகிறது. மன்னார் அகழ்வாராய்ச்சியில் 2018 மற்றும் 2019 இடையில் 346 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இன்று வரை எந்த அடையாளங்களும் உறுதிப்படுத்தவில்லை. பொறுப்பு கூறல் நிறுவப்படவில்லை. இழப்பீடு வழங்கப்படவில்லை. இதற்கு அதிகாரத்துவ அலட்சியம் செயல்முறையின் தோல்வி மட்டுமல்ல, இது ஒரு நெறிமுறை தோல்வி, ஒரு தார்மீக சரிவு. செம்மணியில் வெளிப்படும் துயரம் வெறும் உள்ளூர் மட்டுமல்ல, இது உலகளவில் மனித மதிப்புகளின் பரந்த வீழ்ச்சியுடன் ஆழமாக பின்னி பிணைந்திருக்கிறது. 2025 ஆண்டில் காசாவில் இருந்து போர்க்குற்றங்கள் நேரடியாக ஒளிபரப்பப்படும், குழந்தையின் இறப்புகள் நிகழ்நேரத்தில் கணக்கிடப்படும் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையில் தொடரும் வல்லரசு வீட்டோக்களால் சர்வதேச சட்டம் முடக்கப்படும் ஒரு உலகில் நாம் வாழ்கின்றோம். இனப்படுகொலை இனி மறைக்கப்படவில்லை, இது முழு பார்வையில் நிகழ்த்தப்படுகின்றது. ஜனநாயக மனிதநேயம் ஒரு அர்த்தமுள்ள உலகளாவிய சக்தியாக இறப்பதை நாம் காண்கின்றோம். அமைதி மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க நோக்கில் உருவாக்கப்பட்ட 2ஆம் உலக போரின் சாம்பலில் இருந்து பிறந்த நிறுவனங்கள் சக்தியற்றவையாக மாற்றப்படுகின்றன. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் பேசுகிறது, ஆனால் புவிசார் அரசியல் தண்டனைமைக்கு முன்னால் அதன் வார்த்தைகள் அதிகம் முக்கியத்துவம் பெறவில்லை. காசாவுள்ள பொதுமக்கள் மீது இஸ்ரேலின் குண்டுவீச்சும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் முழுமையான செயலற்ற தன்மையும் இந்த சரிவை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. இருப்பினும் ஜூன் 2025 பிற்பகுதியில் மனித உரிமைகளுக்கான ஐநா உயர் ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி புதைக்குழி இடத்துக்கு ஒரு புனிதமான விஷயத்தை மேற்கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்தில் 19 எலும்புக்கூடு எச்சங்கள், அவற்றில் 3 குழந்தைகள் வெளிவந்த ஆராய்ச்சி பகுதியை டார்க் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார். இந்த காட்சி மிகவும் உணர்ச்சிப்படுத்தப்பட வைத்தது என்று சொல்லியிருந்ததை பார்த்திருந்தோம். சுயாதீன தடயவியல் நிபுணர்களின் அவசர தேவையை வலியுறுத்தினார். செம்மணியை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் பொறுப்பு கூறல் மற்றும் சர்வதேச மேற்பார்வையை வலியுறுத்தும் அதே வேளையில் இலங்கையின் உள்நாட்டு போரின் கொடூரமான பாரம்பரியத்தை டார்க் அடிக்கோடிட்டு காட்டியிருந்தார். இந்த பின்னணியில் செம்மணி ஒரு உலகளாவிய கதையின் ஒரு பகுதியாக மாறியிருக்கு. பூமி உடைந்த ஒப்பந்தங்கள், நிறைவேற்றப்படாத கடமைகள், வடிவமைப்பால் மறுக்கப்பட்ட நீதி இவற்றின் கல்லறையாக மாறி கிடக்கின்றது என்பதை இது நமக்கு சொல்லுகிறது. இடைக்கால நீதி மற்றும் மறதியின் கலாச்சாரம் பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறது. செம்மணி முதல் மனித புதைக்குழி அரசால் அல்ல, மாறாக ஒரு தகவல் தெரிவிப்பவரால் அம்பலப்படுத்தப்பட்டது. 1998 ஆண்டில் கிருஷாந்தி குமாரசாமியின் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலையில் தனது பங்கிற்காக மரண தண்டனையை எதிர்கொண்ட காப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ புதைக்குழிகள் இருப்பதை வெளிப்படுத்தியிருந்தார். அவர் பெயர்களை குறிப்பிட்டு தன்னுடன் இணைந்து செயற்பட்டவர்களின் விவரங்களை வெளியிட்டிருந்தார். அரசு நீதியுடன் அல்ல, மாறாக அது ஒரு அவதூறு பிரச்சாரத்துடன் பதிலளித்திருந்தது. இறுதியாக 1999 அகழ்வாராய்ச்சியின் போது 15 உடல்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டன. பெரும்பாலானவை கண்கள் கட்டப்பட்டிருந்தன, கைகள் கட்டப்பட்டிருந்தன, மரண தண்டனை பாதையில், அதாவது அந்த பாணிகளை புதைக்கப்பட்டிருந்தது. மீதமுள்ள சந்தேகத்துக்குரிய புதைகுழிகள் ஒருபோதும் தொடப்படவில்லை. இது தற்செயல் நிகழ்வு அல்ல. தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் இந்த கட்சியாக இருந்தாலும், மக்கள் எந்த ஆணையை வழங்கியிருந்தாலும் செம்மணி புதைகுழியை மறப்பதில் ஈடுபட்டிருந்தன. உயர் பதவியில் இருந்த அதிகாரிகள் பாதுகாக்கப்பட்டனர், சாட்சியங்கள் அச்சுறுத்தப்பட்டனர், அல்லது காணாமல் போனோர் தண்டனை பெற்ற வீரர்களின் தலைவிதி கூட தெளிவாக தெரியவில்லை. பலர் 2010களில் பொது வாழ்க்கையில் மீண்டும் தோன்றினர். ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்ட அறிஞர் கிஷாலினி பினாண்டோ ஜெயவர்தன பொருத்தமாக கூறுவது போல், இங்கே இடைக்கால நீதி ஆதாரங்கள் இல்லாததால தான் தடைப்படவில்லை, மாறாக அதிகாரத்துவம் மற்றும் பயத்தில் உண்மை வேண்டுமென்றே புதைப்பதன் மூலம் தடைப்படுகின்றது என்ற விடயத்தையும் அங்கு சொல்லியிருந்தார். இவ்வாறான பெரிய விடயங்களாக செம்மணியில நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்திகள், ஒவ்வொரு விடயங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகள் சார்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏன் என்பிபி அரசாங்கத்திலிருந்து இவ்வாறான ஒரு பெரிய மௌனம் இருக்கின்றது என்ற கேள்வி இருக்கிறது. 2024 தேசிய மக்கள் சக்தி பொதுமக்கள் மத்தியில் காணப்பட்ட அந்த விரக்தி, ஆழமாக வேரூண்டிய ஊழல் மீதான விரக்தி, கடப்பாடற்ற இராணுவமயமாக்கல் மற்றும் அரசியல் உயர்நடுகை பாதுகாக்க
இலகுவாக்கும், தண்டனையிலிருந்து தப்பிக்கும் தொடர்ச்சியான கேடியம் ஆகியவற்றின் மீதான அந்த விரக்தி அலைகளின் அடிப்படையாக வைத்துதான் ஆட்சிக்கு வந்தது என்று சொல்ல வேண்டும். கட்சியின் வாக்குறுதிகள் துணிச்சலானவை, உண்மை, நீதி, நல்லிணக்கம். அதன் வெற்றி சிங்கள தெற்குல மட்டுமல்ல, தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற வடக்கு மற்றும் கிழக்கிலும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்தது. பதவியேற்று 8 மாதங்களாகியும் செம்மணி மீதமான மௌன காதை பிளக்கின்றது என்றுதான் சொல்லக்கூடும். விஜயம் எத்தனை அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் மேற்கொள்ளவில்லை, அறிக்கை எதுவும் இல்லை, தற்காலிக அறிக்கைகள், ஒரு குறியீடு சமிக்கைகள் கூட இல்லை. காணாமல் போனவர்களின் எலும்புகளை மண் மீண்டும் வழங்கும் இலங்கையின் மிகவும் அபகீர்த்திக்குரிய மனித புதைகுழிகள் மீண்டும் தோண்டப்படுவது குறித்து நீதிக்கான குரல் கொடுப்பதாக போராடுவதாக தெரிவிக்கும் அரசாங்கம் ஒரு அலட்சியத்தை வெளிப்படுத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், செம்மணி அகழ்வு பணிகள் தற்பொழுது பல நாட்களாக, பல மாதங்களாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 2வது கட்ட அகழ்வு பணிகள் கூட நீண்ட ஒரு இடைவெளிக்கு பின்னர் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அரசாங்கம் சார்பாக அந்த இடத்துக்கு விஜயம் செய்தவர்கள் எத்தனை பேர்? ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக, நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரதமர் ஜனாதிபதி வருகை தருகின்ற பொழுது ஏன் செம்மணி விடயம் சார்ந்தவர்கள் விசாரிப்பதற்காகவோ அது சார்ந்த நகர்வுகளை பார்ப்பதற்காகவோ இங்கு வரவில்லை என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. உயர் அதிகாரிகள் ஏன் வரவில்லை, தெற்கில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏன் வரவில்லை, மக்கள் பிரதிநிதிகள் ஏன் வரவில்லை என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் இருந்தாலும் என்பிபி அரசாங்கமானது இன்னும் ஏன் இந்தளவு பெரியதான மௌனம் காக்கின்றது? இல்லாட்டி அவர்களுடைய மௌனம் என்னத்தை சாதிக்க போகின்றது? அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை மூடி மறைக்க முயற்சிக்கின்றார்களா, எத்தனிக்கின்றார்களா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் செம்மணி மனித புதைகுழிக்கும் என்பிபி அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை சொல்லி நிற்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.